Hi friends, this is Nirmal Kumar, Nutrition Wellness Coach. மக்கள் அன்ஹெல்த்தி ஆகிறதுக்கும் ஒபிசிட்டி ஆகிறதுக்கும் மெயின் ரீசன் என்னென்னா நம்ம சாப்பிட்ற உணவு பழக்கம் தான். மக்கள் என்ன சாப்பிட்றோன்னா எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் நிறைய சாப்பிட்றோம். உதாரணத்துக்கு ஃபேட், ஆயில், கார்போஹைட்ரேட்ஸ், சுகர், சால்ட், கெமிக்கல் இதெல்லாம் தேவையில்லை. ஆனால் இதெல்லாம் நிறைய கன்சியூம் பண்ணுறோம். ஆனால் இதெல்லாம் தேவையோ உதாரணத்துக்கு ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர். ப்ரோட்டீன் எப்படி இம்பார்ட்டன்ட்னா எப்படி இப்போ பில்டிங்கு சிமெண்ட் ஸ்ட்ராங்கோ அதேமாதிரி பாடி ப்ரோட்டீன்ஸ் தேவை. ஆனால் யாரும் சரியாக கன்சியூம் பண்ணுறது கிடையாது. விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கண்ணுக்கு தெரியாத விட்டமின்ஸ் மினரல்ஸ் தேவை. உதாரணத்துக்கு ஜிங்கு கம்மியான முடி கொட்டும், அயரன் கம்மியான தைராய்டு இஷ்யூஸ் வரும், கால்சியம் கம்மியான போன் இஷ்யூஸ் வரும். இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு உபயோகமாக நினைக்கிறேன். மேலும் தகவல் அறிவுனா என்னோட கீழே ஸ்காலிங் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் நிர்மல் குமார். மக்கள் வெயிட் கம்மி பண்ணுறதுக்கு சில பேர் தகவல் கேட்பாங்க. நானும் நிறைய பேர் சொல்லுவேன், வெயிட் கம்மி பண்ணுறது முக்கியம் கிடையாது, இப்போ ஃபேட் கம்மி பண்ணுறது மெயின் கான்செப்ட். ஃபேட்டு தான் ஒபிசிட்டி அது மெயின் ரீசன். உதாரணத்துக்கு மென்னுக்கு எவ்வளோனா 10 to 20% இருக்கணும். இதே ஃபீமேல் என்னன்னா 20-30% இருக்கணும். ஃபேட் லெவல் ஜாஸ்தியாக பிளட்டில் போகிற பிளட் ஃப்ளோ வந்து கம்மியாயிடும். அப்புறம் முக்கியமான விஷயம்னா பிஎம்ஐ சொல்லுவாங்க. பிஎம்ஐ என்னன்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ். அது 19-23 இருக்கணும். இதே 23 மேலே போச்சுன்னா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரது மெயின் ரீசன். இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு உபயோகமாக நினைக்கிறேன். மேலும் தகவல் அறிவுனா என்னோட கீழே ஸ்காலிங் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுவோம்.